வணக்கம்ப்பா. குளிச்சுட்டு வந்து இந்த உலர்ந்த துண்டு, காயப்பட்ட துண்டில் துடைக்கவே கூடாதுப்பா. அந்த காலத்தில் எங்கள் அப்பாலாம் அந்த குற்றாலம் துண்டுன்னு வாங்கி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு தடவை குளித்து முடித்த பிறகு அந்த துண்டை வந்து தண்ணியில் போட்டு நல்லா கசக்கி புழிஞ்சிட்டு நல்லா டைட்டாக புழிஞ்சுவாங்க. ஒரு உதறிட்டு அப்புறம் தான் தலையை தோட்டுவாங்க, அது உடம்பெல்லாம் துடைப்பாங்க. அப்படி இருக்க தான் நல்லது. நம்ம காஞ்ச துண்டை போட்டு இந்த பொம்பளை பிள்ளையெல்லாம் தலையில் அப்படியே தேய்க்கும் போது என்னாகும், அந்த இதில் வந்து முடி ஒட்டிக்கிட்டு சிக்கிக்கிட்டு வந்துக்கிட்டு முடி கொட்டுறதுக்கு ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் லேசான இந்த கதறு கைத்தறி துண்டுகள்லாம் லேசாக விற்கும். அப்படி துண்டுகளை வாங்கி வச்சுட்டு நீங்கள் குளிக்க போகிறதுக்கு கூட தண்ணியில் போட்டு நல்லா அலசிட்டு அது தூசி தும்பு எதுவும் இல்லாமல் சுத்தமாக அலசிடணும். நல்லா உதறி அலசிட்டு டைட்டாக புழிஞ்சு உதறி அந்த கொடியில் தொங்க போட்டு நீங்கள் குளித்து முடித்த உடனே அதை எடுத்து அப்படியே தலையில் கட்டுறதோ முதுகு துடைக்கிறதோ மூஞ்சியை துடைக்கிறதோ இந்த வேலையை பார்த்துக்கோங்க. அந்த ஈரத்துணில் ஈரம் உறிஞ்சின பிறகு லேசான துண்டு தான், அது அப்படி உரியும். சும்மா கெட்டியான துண்டுகள் இந்த நம்ம விதவிதமாக அப்படி துண்டுகள்லாம் வேணாம். கைத்தறியிலே லேசாக விற்கும். நான் அந்த காலத்துலலாம் எங்கள் அப்பாலாம் குற்றாலம் துண்டு தான் சிவப்பு கலரில் வாங்குவாங்க. ஏன்னா குற்றாலத்தில் குளிக்கிறவங்க வந்து அப்பப்போ தலையை துவட்ட காயப்போட ஈஸியாக காயறதுக்கு அந்த துண்டு தான் உபயோகப்படும்னு வாங்கிட்டு போவாங்க. குற்றாலம் துண்டுன்னே அதுக்கு பேர். அப்படி கிடச்சா கூட வாங்கி வச்சுக்கோங்க. இல்லாட்டி கைத்தறி துண்டுகள் லேசான கைத்தறி கடைகளில் போய் வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நல்லது. ஈரம் முடியும் கொட்டாது.